நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். திருமாவளவன் அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி ஒரு 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 டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அவர் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, அவர் அதை வேறு விதமான வார்த்தைகளில் சொல்லார். தனக்கு அதில் ஏதோ ஆசை இல்லாத மாதிரியும், நண்பர்கள் தன்கிட்ட அந்த கருத்தை சொன்ன மாதிரியும் சொல்லிட்டு ஒரு தலித் முதலமைச்சராவதே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று எனக்கு தெரியும்ன்றார். ரொம்ப தவறான பார்வை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள திருமாவளவன் முதலமைச்சராக முடியவில்லை என்றால் அதற்கு தலித் என்றது காரணம் கிடையாது. அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது. அவங்க கட்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. 34% வாக்குகளை பெற்று 107 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி அழைக்காமல் 2 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை, அதுவும் அவரும் எம்எல்ஏ கிடையாது, அவரை ஆட்சி அழைப்பது என்பது ஜனநாயக படுகொலை. இந்த இடத்துல ஜாதியை கொண்டு வந்து புகுத்து ஆன்டி தலித் பாலிடிக்ஸ் பேசுறது ரொம்ப தவறானது. ஏன் சிந்தனைக்கு தெளிவு பெற்ற குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவர் என்று நான் இன்னமும் நம்புகிற திருமாவளவன் ஏன் இப்படி பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. மிகுந்த வருத்தத்தை தான் கொடுக்கிறது. இந்த சட்டமன்றத்துக்குள்ள யாராவது ஒருவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் அது விஜயைத்தான் அழைக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் 34% ஓட்டு இருக்கு, 107 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்படி யாருக்கும் ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லை, முடியலன்னா, அதாவது அந்த பெரிய கட்சியால ஆட்சி அமைக்க முடியலன்றது நிரூபிக்கப்படணும். அதுக்கு அடுத்துதான் கவர்னர் அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணும். அடுத்து கவர்னர் கூப்பிட வேண்டியது யாருன்னா 59 உறுப்பினர் இருக்கக்கூடிய திமுக. அவங்களால முடியலன்னா தான் 47 உறுப்பினர் இருக்க ஏடிஎம்கேவை கூப்பிடணும். ஒருவேளை 59 இருக்கவங்க நாங்கள் 47 ஆரம்பிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் இவங்ககிட்ட நம்பர்ஸ் கிடையாது. 59 47 கூட்டினாலும் 106 தான் வருது. பாமகவெல்லாம் சேர்த்தாலும் 110, கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக சேர்த்தா 111, ஐயுஎம்எல்ஏ சேர்த்தா 115. இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, சிபிஐ சிபிஎம். ஏன்னா முதலே அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி, திருமா தலித் முதலமைச்சரானது மயிரிழையில் தள்ளி போனது அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இந்த அசம்பிளிக்குள்ள 34% ஓட்டு வாங்கின கட்சியை கூப்பிடாம கிட்டத்தட்ட 1/2% ஓட்டு வாங்கின கட்சியை நீங்க கூப்பிடுறீங்கன்னா அது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. உச்சநீதிமன்றத்திற்கு போனால் அது தவிடுபொடியாகும். ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டையும் இந்த சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் தீர்ப்பே 0.5% அல்லது 1% வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தனக்கு அந்த வாய்ப்பு பறிப்போனதற்கு தலித் என்ற ஒரு காரணம் தான் என்று சொல்வது ரொம்ப 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 தவறானது, வேதனையானது. ஏன் திருமாவுக்கு இந்த தடுமாற்றம் என்று எனக்கு புரியவில்லை. இந்த சட்டமன்றத்துக்குள்ள தனக்கு வாய்ப்பு வந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு மேண்டேட் இல்லை. மற்ற மாநிலங்கள்ல மேண்டேட் இருந்தது, இங்க மேண்டேட்டே இல்லை, மக்கள் ஆதரவே கிடையாது. தலித் என்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சராக்கணும் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறைகளாகட்டும் அல்லது அரசியலமைப்பு சாசனத்தோட நடவடிக்கைகளாகட்டும், இவை எல்லாம் ஜாதி மதம் அல்லது பாலினம் சார்ந்தது கிடையாது. அவன் ஏன் திரும்ப அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு வாய்ப்பு அது கூட அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது, நண்பர்கள் சொன்னாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, இன்னும் 1 நூற்றாண்டு ஆகுன்றார். தப்பான வார்த்தை. என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. இந்த 5 ஆண்டுகள்ல தலித்துகளுக்கு எதிராக வரலாற்று நிகழாத கொடுமைகள் நடக்கும்பொழுது திமுகவோட தோளோடு தோல் நின்றவர் அவர். இன்னைக்கு தன்னுடைய வாக்கு வங்கியில் 80% வாக்குகளை விஜயிடம் இழந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர். இதை பற்றியெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய திருமாவளவன் ஒரு தலித்துக்கு இந்த வாய்ப்பு தவறி போனது இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதற்கான அடையாளம் என்று இந்த நேரத்தில் சொல்வது மிக 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 தவறானது, விவரப்பிழை கொண்டது, ஃபேக்சுவல் எரர். இந்த அசம்பிளிக்குள்ள நான் மறுபடியும் சொல்றேன் மார்ஷல், கவர்னர் அரசியலமைப்பு சாசனத்தின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் படியும் தான் நடக்க முடியும். 34% வாக்கு அவர் சொன்னது அலைன்ஸ், 2 அலைன்ஸ். இப்ப திமுக அப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு மேண்டேட் கிடையாது. 108 பேர் இருக்கவன கூப்பிடுவானா 110 உங்களுக்கு விஜய் கூட்டணியா போனாரு. கூட்டணியா விஜய்க்கு மெஜாரிட்டி இல்ல, கூட்டணியா சேர்ந்தா மெஜாரிட்டி வந்துடும். அப்ப தீர்ப்பு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுறதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸ். 108 பேரை முதல்ல கூப்பிடுவானா, 59 பேரை கூப்பிடுவானா, 47 பேர் 2 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே. உங்களுக்கு எங்க இருக்கு மெஜாரிட்டி? திமுக போட்ட 59 தானே. விசிகா எங்க போட்டாங்க? எல்லா ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். திரும்ப அன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். 34% வாக்குகள் தான் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது, 66% வாக்குகள் எதிராக கிடைத்திருக்கிறார். ஆஹா, பிரமாதம். எல்லா காலத்திலையும் இப்படிதான். எம்ஜிஆர் 30% வாக்கு வாங்கி 130 சீட் வாங்கி 77 ஜெயிச்சார்ல, 70% மக்கள் திமுக எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. காலாகாலமா இந்திய அரசியல் இருக்கக்கூடிய நடைமுறை. அதனாலதான் இது பேர் ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம்.
இந்த அடையாளத்தை வச்சுன்னா எம்ஜிஆர் சிஎம் கிடையாது, ஜெயலலிதா சிஎம் கிடையாது, கலைஞர் சிஎம் கிடையாது, ஸ்டாலின் சிஎம் கிடையாது, எடப்பாடி சிஎம் கிடையாது, விஜயும் சிஎம் கிடையாது. ஏன்னா எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு வாங்கின வாக்குகளை விட அவங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தான் அதிகம். இந்த குறைந்தபட்ச புரிதல் இல்லாம ஏன் திரும்ப பேசுறாரு? அவருக்கு வந்த வாய்ப்பு தவறி போனதற்கு காரணம் அவர் தலித் என்பதால் அல்ல. அது விஷமத்தனமாக இவர்கள் திட்டமிட்டு திசை திருப்புகிறார்கள். அது அரசியலமைப்பு சாசன கடமை. அது 108 சீட்டு வாங்கினவனை கூப்பிடுவானா? 59 49 ஆதரிக்கிறது 47 ஆதரிச்சா அதை கூப்பிடுவானா? அதுல உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு 59 இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு அதுல எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போச்சுன்னா இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குள்ளாகும். நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். 108 பேர் இருக்கவனை கூப்பிட, 107 பேர் இருக்கவனுக்கு அழைப்பு கிடையாது, 2 பேர் இருக்கவனுக்கு தான் அழைப்புனா என்னங்க இது நியாயம்? இந்த யோசனை தன் காதில் வந்த பொழுதே அதை நிராகரித்திருக்க வேண்டிய திருமா என்ற வாய்ப்பு தவறி போன தோரணையில் பேசுவது ரொம்ப ரொம்ப வேதனையானது. ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். மேண்டேட் இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அதாவது 3வது பெரிய கட்சியா விசிகா வந்திருந்து இதை சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். நீங்க 2ல நிக்கிறீங்க, உங்க வாக்கு சதவீதம் 1% கீழே இருக்கு. அவங்க 34% வாங்கியிருக்காங்க. இது எந்த நடைமுறைக்கும், எந்த சட்டத்திற்கும், எந்த தர்மத்துக்கும் ஒத்து வராது. ஆன்டி தலித் பாலிடிக்ஸ், ஆன்டி தலித் சென்டிமெண்ட் அது எல்லாம் கரெக்டுங்க, மறுக்கலங்க. இந்த அசம்பிளிக்குள்ள உங்களுக்கு மேண்டேட் இல்லாதப்ப இன்னும் 1 நூற்றாண்டு ஆனாலும் தமிழ்நாட்டில் அது வராது என்று சொல்வது எந்த விதமான ஒரு நியாயம்? அது குறைஞ்சபட்ச நியாயம் கூட இல்லாத பேச்சு. புரியும் என்று நம்புகிறேன் நான் சொல்றது உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தப்பு இருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இதுல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எப்படி அவரால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இது சிக்கல். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, கடந்த காலங்களில் அதிமுகவை இயக்கியது பிஜேபி. ஓபிஎஸ் தூக்கி எடப்பாடி வெளியில போட்டப்பயே பிஜேபிக்கு எதிராக திமிர ஆரம்பிச்சாரு, எழும்ப ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் கூட்டணி வந்தோடனே ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்லி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, அவர் மறுத்துட்டார். கடைசியில் பிஜேபி கையை எப்படியோ போய் தொலைங்கன்னு விட்டுட்டு போயாச்சு, தோல்வியும் வந்துடுச்சு. பிஜேபியையும் எடப்பாடி கணிசமான அளவு முடித்து விட்டார். 4 எம்எல்ஏ இருந்த பிஜேபிக்கு நீங்க 1 எம்எல்ஏ கிட்டத்தட்ட சைபர் ஆக்கி விட்டார். ஸோ பிஜேபிக்கு எடப்பாடி மேல மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. ஸோ சி.வி. சண்முகத்துடைய இன்றைய நடவடிக்கைகள், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கருடைய இந்த கிளர்ச்சிக்கு பிறகு பிஜேபியோட ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிஜேபியினுடைய ஆசீர்வாதம், பிஜேபி ஆசீர்வாதம் இல்லாம செய்ய மாட்டாங்க. இல்ல அவர்கள் விஜய் கரத்தையும் வலுப்படுத்துகிறார்கள். விஜய் கருத்தை வலுப்படுத்துவாங்க, எல்லாம் படுத்துவாங்க. ஆனா மோடியோட ஆதரவு இல்லாம வலுப்படுத்த மாட்டாங்க. மோடியோட ஆதரவு இல்லாம இவங்க எல்லாம் பெரிய மூவ்ஸ் எதுவும் எடுக்க முடியாது. இப்ப விஜய் அவர்கள் சி.வி. சண்முகத்திற்கு அவரை போய் சந்திக்கிறார், இவங்க 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப எடப்பாடி டிடி விதிநகரன் அவர்களுடைய எம்எல்ஏவை இப்ப டிடி விதிநகரன் கட்சியை விட்டு நீக்கிறார். இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா யார இவங்கள 30 பேர். அதுதாங்க சொல்றேன், அங்கதான் சிக்கல் வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க, கொறடா உத்தரவு நாங்க போட்டோம், நாங்க உன்ன நீக்கிறோம், இவங்க நீக்குவாங்க. 30 17 நீக்கும், 17 30 நீக்கும். இல்ல சார், நான் கேட்கறது எம்எல்ஏ அது வேற, கட்சியின் உறுப்பினர்ல இருந்து நீக்க முடியுமான்னு கேட்கிறேன். அந்த இடத்துல சிக்கல் வருது. கட்சியோட உறுப்பினர்ல இருந்து நீக்கினாங்கன்னா அது செல்லுபடியாமா ஆகாதான்றத இவங்க என்ன பண்றாங்கன்றது இது ஒரு நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. வெரி குட் கொஸ்டின் மார்ஷல். இது ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிங்க. கட்சியில இருந்து நீக்கினா என்ன பண்ணுவீங்க? கட்சியில இருந்து நீக்கினா அது டிஸ்குவாலிஃபிகேஷன் நோக்கி நகரும். ஆனா சபாநாயகர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ண மறுப்பார் ஆப்வியஸ்லி. அதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த 3-4 உதாரணங்களை சொன்னேன். நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் ஐடென்டிக்கலா நடந்தது. தெலுங்கானால கேசிஆருக்கு எதிராக ஜெகன் ரெட்டின்னு நினைக்கிறேன், அல்லது சந்திரபாபு நாயுடு, அவங்க என்ன பண்ணுறாங்க, கேசிஆர் என்ன பண்ணுறாரு, அது இந்த கட்சியிலேருந்து ஐ திங்க் ஜெகன் அல்லது இந்த 2 பேரில் ஒரு கட்சியிலேருந்து ஒரு 10-15 எம்எல்ஏ வருகிறார். அவங்க 2/3 இல்லை, அப்சல்யூட் டிஸ்குவாலிஃபிகேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க, சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. சபாநாயகர் அதை ஏற்றுக்க மறுக்கிறார், முடியாதுன்றார். சபாநாயகர் நான் செய்ய முடியாதுன்றார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் சபாநாயகரை முடிவெடுன்னு சொல்லி சபாநாயகர் முடிவெடுக்கவே மறுக்கிறார். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டேன்னு தீர்ப்பு கொடுத்துட்றாரு. இவங்க அதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டிசிஷன் வரத்துக்குள்ள ஆயுட்காலங்க முடிஞ்சு போயிட்டான். இது தெலுங்கானாவில். ஆந்திராவில் தலைகீழ எந்த கட்சி இங்கே விக்டிமோ யாரு, தெலுங்கானாவில் எந்த கட்சி பாதிக்கப்பட்டதோ, ஆந்திராவில் ஜெகன் ரெட்டி கட்சி என்ன பண்ணுது, தெலுங்கு தேசத்தை உடைக்குது. இங்கே ஜெகன் ரெட்டி கட்சியை
கேசிஆர் உடைக்கிறாரு, அங்க தெலுங்கு தேசத்தை ஜெகன் ரெட்டி உடைக்கிறாரு. இதே மாதிரி சந்திரபாபு நாயுடு இங்கே ஜெகன் பண்ணதெல்லாம் அவர் அங்க பண்றாரு. சபாநாயகர் அசைஞ்சு கொடுக்கல. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகுது, அங்கேயும் சாதகமா வரல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, அங்க தூங்குது, அதுக்குள்ள டென்யூர் ஓவர். புரியல? புரியுது. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ல 2/3 இல்லைன்னா பதவி இழப்பு என்பது சபாநாயகர் அவருடைய முடிவுக்கு உட்பட்டது. பெரும்பாலும் சபாநாயகர்கள் ஆளும் கட்சிக்கு சார்பாகத்தான் செயல்படுகிறார்கள். அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க, 2/3 இல்லைனாலும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரே ஆப்ஷன் எடப்பாடிக்கு என்னன்னா கோர்ட். டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியாது, ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஹைகோர்ட்ல தூங்கும். ஹைகோர்ட்ல யாருக்கு பாதகமா வந்தாலும் இமீடியட்டா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்குவாங்க. இல்ல ஒருவேளை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது டிவிகேவுக்கு ஒரு இதுதானே, ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதானே. எப்படி நம்பர் குறைஞ்சிரும், அந்த நம்பர்ல விஜய்க்கு பெரும்பாலும் ஜெயிச்சிடலாம். பட் லாங் டேர்ம்ல இந்த 30க்கு பை எலெக்ஷன் போவோம், அதுல விஜய் இப்ப ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. இதுவும் நல்ல கொஸ்டின். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா இல்ல, அதுல ஒரு தினகரனுடைய 18 எம்எல்ஏக்கள் இப்படிதான் பண்ணாங்க. அதாவது அந்த மெஜாரிட்டி மார்க்கை குறைக்கிறது. ஆமா, இங்க எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண மாட்டாங்க. இங்க பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது. ஏடிஎம்கேனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? இல்லைங்க, நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல, யாரையும் இழிவுபடுத்தல, யாரையும் தாழ்வா சொல்லல. அதிகாரம் இல்லாம அந்த கட்சியால 2-5 ஆண்டுகள் இருக்கவே முடியாது. இது வரைக்கும் அந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. 5 years அவங்க பவர் இல்லாம இருந்ததே கிடையாது 54 வருஷத்துல. இப்ப அது வந்திருக்குது. இன்னொன்னு, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர் தோல்விகளை அந்த கட்சி சந்தித்து கொண்டே வருகிறது. அதனால இன்னொரு தேர்தல் அது 31லயோ அதுக்கு முன்னாலேயோ வந்ததுன்னா எப்போ வந்தாலும் இப்போ வாங்கின சீட்டை கூட அவங்களால வாங்க முடியாது. இன்னொன்று, அந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுள் முழுவதுமே கவர்ச்சி மிகு தலைவர்களால் வழிநடத்தப்பட்டாதான் அது விளங்கி இருக்குது, உறுப்பு இருக்குது. எம்ஜிஆர் 15 ஆண்டுகள் 72ல் கட்சி ஆரம்பிச்சு 77 வரைக்கும், 77லேருந்து 87 ஆட்சி, 15 வருஷம். எம்ஜிஆர் என்ற அந்த ஒரு கவர்ச்சி நாயகன், ஒரு பேரதிசயம் அவர் தலைமையில கட்சி உயிர்ப்புடன் இருந்தது. அதுக்கு பிறகு 19 வருஷம் ஜெயலலிதா கிட்ட அந்த அம்மாவோட செல்வாக்கு, அந்த அம்மாவுடைய தனிமனித ஆளுமை, அந்த அம்மாவோட கவர்ச்சியில ஒரு 29 வருஷம் இருந்தது. அதன் பிறகு எடப்பாடி கவர்மெண்ட் கையில இருந்ததால எடப்பாடியால ஓட முடிஞ்சது. ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்துட்டு செத்தாங்க. அதிகாரத்துல இவங்களை உட்கார வச்சுட்டு 7 மாசம் பொறுத்து செத்தாங்க. ஜெயலலிதா மட்டும் தேர்தலுக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துதானே அவங்க ஜெயிச்சிட கூட முடியாது. ஸோ அதுக்கு பிறகு எடப்பாடி வந்தார். 17 பிப்ரவரியில் வந்தார். ஜெயலலிதா, சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க, எடப்பாடி சிஎம் ஆகிறாரு. பிப்ரவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஓபிஎஸ் அவரும் தனியாக இருக்காங்க. ஆகஸ்ட்டில் கவர்னர் சேர்த்து வைக்கிறாரு. 21ல் அதிகாரத்தை இழக்கிறாங்க. 1 வருஷம் ஒழுங்காக இருக்காங்க. 22ல் ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போனார். அது பிறகு 3 வருஷம் பொறுத்து பார்லிமெண்ட்டில் படுதோல்வி, 2 வருஷம் பொறுத்து அசம்பிளியில் படுதோல்வி. 19ல் பார்லிமெண்ட்டு, 24 பார்லிமெண்ட்டு, 21 அசம்பிளி, 26 அசம்பிளி, 2 பார்லிமெண்ட் 2 அசம்பிளி வாஷ் அவுட். ஸோ கட்சி இன்னைக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. 100 சொச்சம் இருந்தது 66 ஆச்சு, 66, 47 ஆயிருக்கு. இனிமேல் அதுக்கு விடிவு வேலை இருக்கான்னு தெரியல. அது இவங்கெல்லாம் உடைக்கிறாங்க இப்போ. ஸோ எடப்பாடி என்ன மூவ் பண்ண போகிறாங்க தெரியல. எப்படி பார்த்தாலுமே 32 இல்லாமல் 30 வச்சு இவங்க பண்ணுறாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான அவசியம் வருமானது நமக்கு தெரியல. ஏன்னா இது அசம்பிளி கூடுறதுக்கு முன்னாலே இது 2ஆக உடையுது. அசம்பிளி ஃபைனலாக அவங்க சட்டமன்ற குழு தலைவர் இவர், கொறடா இவர்னு இவங்க தேர்ந்தெடுத்து சபாநாயகரோட அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்னாலே இது உடையுது. 17-1, 30-1 உடையுது. அப்போ யாருக்கு யார் கட்டுப்படணும்னு ஒன்று இருக்குது. அதான் அக்யூட் சட்ட சிக்கல். இது ஒரு சின்ன லூப்பில் இருந்தால் கூட சபாநாயகரோட விருப்பப்படியாக நடக்கும். இதில் தெளிவாகவே ஆம்பிகுட்டிஸ் இருக்குது. ஆகவே இவர்கள் இது எங்கே போய் முடியும் நமக்கு தெரியாது. எப்படி இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சபாநாயகர் சி.வி. சண்முகம் தரப்புக்கு சாதகமாக இருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்ரு போவோம். அதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அதுக்கு முன்னால் என்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்வும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இப்படி தேர்தல் ஆணையத்துக்கும் கண்டிப்பாக போவாங்க. அடுத்த கட்டமாக கட்சி கைப்பற்ற முயற்சி செய்யும். அதுதான் அது கட்சி விஷயத்த தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. அதான் லாங் தேர்தல் ஆணையம் எம்எல்ஏக்களை வச்சு தானே முடிவு எடுக்கும். இல்லை, எம்எல்ஏ வச்சுமே முடிவு எடுக்கலாம், அல்லது எம்எல்ஏ வைக்கலாம். அதுதான் நீங்கள் கேட்குறது அத்தனையும் நியாயமான கேள்வி. இதுலேருந்து தெரியக்கூடிய உண்மை என்னன்னா, சபாநாயகர் அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாது. சபாநாயகருக்கும் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் அரசியல் சாசனத்தை தாண்டி பொலிட்டிக்கல் இன் நேச்சர், அரசியல் சார்ந்த முடிவாக தான் அது இருக்கும். எப்படி பார்த்தாலும் 28 30 உடஞ்சவங்க ஆதரிச்சாங்கன்னாலும் சீக்கிரமாலாம் பதவி ஒன்றும் போகாது, வண்டி ஓடும். விஜயனுடைய இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க?
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு அவர் பண்ணி கொடுத்த ஒரு ப்ராமிஸ், நான் எக்காரணத்தை கொண்டும் அந்த மதவாத சக்திகள் அவங்களுடைய அணியில இருக்கிறவங்களோடு நான் என்னைக்கும் ஒரு அலைன்ஸ் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்ப இந்த 30 பேரும் போயிட்டு அதுதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, பிஜேபி விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம்ன்றாங்க. பிஜேபி விட்டு வெளியில வந்தாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துறாங்கல்ல. ஏன் ஆனானப்பட்ட அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். பிஜேபியோட சேர்ந்து இருந்தாங்கன்னா போக முடியாது. அதுக்குதான் நாங்க பிஜேபி கிட்ட இருந்து வெளியில வந்துட்டோம். எந்த கூட்டணியிலும் நாங்க இல்லைன்ட்டாங்க. ஏன் பிரேமலதாவை எப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க? பிஜேபி கூட்டணியில தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள சேர்த்துக்கிறீங்க நீங்க. பிஜேபில இருந்து விலைக்கு வரவங்களை நீங்க சேர்த்துக்கும் போது பிஜேபில இருந்து அவங்க விலைக்கு வராங்க, இவரு ஏன் சேர்த்துக்கூடாது? எல்லாமே அரசியல் தான் மார்ஷல். இதுல இவங்களும் அவங்களும் குறை சொல்றதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. கிட்ட வந்துட்டாரு, அதிகாரத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. இனிமே அவர் பவரை விட்டு கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவ்வளவு சீக்கிரம் பவர்ல இருந்து அவரை நகர்த்த முடியாது. விஜயோட ஆளுமையில நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்பது, அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. அவருக்கு இப்படி சொல்லலாம், தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மை அவருக்கு நன்றாகவே தெரிகிறது. He knows the velocity of the challenges in front of him. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. ரெண்டாவது நான் சொல்றேங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சது இவர் தான் பண்ணார். என்டி ராமராவ் தான் பண்ணார் சுதந்திரத்துக்கு 80 வருஷத்துல. அதுக்கப்புறம் இவர் பண்ணியிருக்கார். இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து 2 வருஷத்துல அதிகாரத்தை கைப்பற்றிய ஒருவர், முதல்ல ஒரு விவரம் அறியாதவர் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.25 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்ச ஒருவர் அவ்வளோ சீக்கிரம் அதை இழக்க விரும்ப மாட்டார். அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன், தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மை அவருக்கு தெரியும். அவர் ஆட்சியை எப்பாடுபட்டாலும் தக்க வைத்துக் கொள்வார். 5 ஆண்டுகள் ஆளுவார். அதற்கான திட்டங்கள், அதற்கான மதிநுட்பம் அவரிடம் இருக்கிறது என்றுதான் நான் இந்த நிமிடம் நினைக்கிறேன். ஒருவேளை இது தவறி போனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பயிர்